ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கேர்லி மீடியா வித்யா. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம லைவ் செஷன் கொஞ்சம் இஷ்யூஸ்னால் கனெக்ட் பண்ண முடியல. பட் அதனால நான் உங்களுக்கு வீடியோவாக சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ நாம் இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோட்டோஷாப், அடாப் ஃபோட்டோஷாப்போடைய பேசிக்ஸ், அதோட இன்ட்ரோ, அப்புறம் அதோட டூல்ஸ் அண்ட் டூல்ஸோட யூசஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். So once again, warm well to everyone. ஸோ ஃபஸ்ட் நம்ம அடோப் ஃபோட்டோஷாப்போடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபோட்டோஷாப் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒரு மல்டி ப்ராசஸர். நம்ம அதில் ஃபோட்டோஸும் நம்ம ஹை ரெசல்யூஷன் வச்சு நமக்கு வேணுங்கிற சைஸ்லேயோ இல்லை நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்லேயோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று இன்டர்ஆப்ரபிலிட்டி வித் தி நேட்டிவ் அடோப் ஆப்ஸ். அதாவது இது அடோப் ஆப்ஸோடைய நேட்டிவ்லேருந்து தான் நம்ம ப்ராட்டப் பண்ணியிருக்கோம். இன்னொன்று, இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியும் யூசர்ஸ்னால் அப்படின்னா, க்ரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் சேலஞ்ச். அண்ட் தென் இதோட பேசிக்ஸ் பார்ப்போம். ஹை ரெசல்யூஷன் ஆஃப் பிக்ஸ். நம்ம எவ்வளோ ஒரு 4K லெவலுக்கும் நம்மளால் ரெசல்யூஷன் ஃபிட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். இன்னொன்று பிக்சலேட் ஃப்ரீ. இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கோரல்ட்ரா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதோட ஃபாண்ட் எல்லாம் அவ்வளோ ஹை ரெசல்யூஷன்டாக இருக்கும். அதே போல் தான் ஃபோட்டோஷாப். ஸோ கோரல்ட்ரா நமக்கு டெக்ஸ்ட்டுக்காகவும், ஃபோட்டோஷாப் நமக்கு ஃபோட்டோஸ்க்காகவும். இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இதோட பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபார்மேட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, டிஃப் ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஜேபேக்காக நம்ம சேவ் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி, பிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. நமக்கு எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதை நம்ம அந்த கம்ஃபர்ட் ஏற்றுக்க மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோட டூல்ஸ் பார்ப்போம். ஜூம் டூல், ஹேண்ட் டூல், குவிக் செலெக்ஷன் டூல், ஐ டூல், விட் அண்ட் டீத் டூல், ஸ்ட்ரைட்டன் டூல், டைப் டூல், ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், க்ராப் டூல், மூவ் டூல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே பிக்சர்ஸில் காமிப்பேன். ஏபிசி இந்த மாதிரி A to J வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இப்போ வியூ டூல், அதாவது வியூ டூலில் பார்த்திங்கன்னா ஏ செக்ஷனோடது. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஜூம் இருக்கும், ஹேண்ட் டூல் இருக்கும், இது ரெண்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பி செக்ஷனுக்கு வந்தோன்னா செலக்ட் டூல்ஸ், அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற லேயர்ஸ், அதனால தான் நம்ம செலக்ட் டூல்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவ் டூல் இருக்கும், ரெக்டாங்குலர் இருக்கும், எலிப்டிக்கல் இருக்கும், லாஸோ, பாலிகன், மேக்னெட்டிக், இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி இப்போ லாஸோ, மேக்னெட்டிக், பாலிகன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரை நம்ம கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம பென் டூல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. மேக்னெட்டிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ண ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ ஸ்டிக் ஆகிக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் அப்புறம் அதோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம என்ன தான் பாலிகனும் லாஸோ மேக்னெட் இதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே ஃபெதர் கொடுக்கணும். ஃபெதர் கொடுத்தா தான் கொஞ்சம் பிளெண்டான எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தரலினா நீங்கள் கட் பண்ணது அவ்வளோ ஷார்ப்பாக அதில் மைன்யூட்டாக தெரியும் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா. அடுத்தது மேஜிக் வாண்ட் டூல். ஸோ மேஜிக் வாண்ட் டூல்னால் என்ன? நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸோ இல்லை ஸ்பெசிஃபிக் ஏரியாவோ நம்ம அந்த டூல் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஏரியா அன்னெசரியாக இருக்குது, ஸோ இந்த ஏரியாவை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாண்ட் டூல் எடுத்து நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல உங்களுக்கு டெலீட் ஆகிக்கும். அதாவது நீங்கள் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் டெலீட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் டூல்ஸ். இதிலலாம் பார்த்திங்கன்னா ஐ இருக்குது, ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ், ஸ்மார்ட் ப்ரஷ், டீட்டெயில்டு ஸ்மார்ட் ப்ரஷ், அப்புறமா க்ளோன் ஸ்டாம்ப் இருக்குது, பேட்டர்ன் ஸ்டாம்ப். க்ளோன் ஸ்டாம்ப்னால் சேம் அதே மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிக்சரை நம்ம அப்படியே நம்ம ஸ்டாம்ப் பண்ணுறது தான் நம்ம க்ளோன் ஸ்டாம்ப். ஸோ டிட்டோ. இதுவே பேட்டர்ன் ஸ்டாம்ப் அப்படின்னா சர்டன் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அந்த பேட்டர்னை நம்ம பேட்ச் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் பிளர், ஷார்பன், ஸ்மட்ஜ், ஸ்பாஞ்ச், டாட்ஜ், பர்ன் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது.
அடுத்து ட்ரா டூல்ஸ். நம்ம ட்ரா டூல்ஸ்னால் நம்ம வந்து இப்போ தான் ட்ரா பண்ணுற மாதிரி தான். ப்ரஷ் இருக்குது, இம்ப்ரெஷன் இருக்குது, கலர் ரீப்ளேஸ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு ட்ரா டூல்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எரேசர், மேஜிக் எரேசர், பேக்ரவுண்ட் எரேசர், அப்புறம் கிரேடியன்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு அந்த பிக்சரில் வந்துட்டு ஒரு ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஷார்ப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 3 கார்னர்ஸும் உங்களுக்கு ஷார்ப்பனாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு அதில் கிரேடியன்ட் கொடுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம வெறும் நார்மல் கலர் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கலர் ஓவர்லே பண்ணிக்கலாம். அதே சமயம் கிரேடியண்ட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஷேப்ஸ்லேயே நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டம் ஷேப்ஸ் நம்ம கொடுத்தோன்னா அதில் நமக்கு இந்த அமீபா மாதிரியெல்லாம் கிடைக்கும். அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப், எலிப்ஸ் இருக்குது, அண்ட் தென் பாலிகன், ஸ்டார், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட்டே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். எப்படின்னா ஹாரிசாண்டல் வேல கொடுக்கலாம், வெர்டிக்கல் வேலையும் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மாடிஃபை டூல்ஸ். மாடிஃபை டூல்ஸ்னால் க்ராப் இருக்குது, அண்ட் தென் குக்கி கட்டர் இருக்குது, பர்ஸ்பெக்டிவ் க்ராப் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு பிக்சரை நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறோம், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறோம், அதுதான் மாடிஃபிகேஷன். இப்போ நம்ம சின்னதாக பார்த்தோம் ஒரு சிலர் இதை மட்டும். இப்போ டூல்ஸோடைய எல்லா யூஸஸுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம வியூ குரூப்புக்கு போய்க்கலாம். அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு 2 டூல் தான் இருக்குது, ஜூம் டூல், ஹேண்ட் டூல். ஜூம் டூல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும், ஒரு ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஜூம் டூல் யூஸ் பண்ணுவோம். இதுவே ஹேண்ட் டூல். ஸோ ஹேண்ட் டூல்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸில் அந்த இமேஜை நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரேட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இடத்துக்கு வேணுனாலும் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மைக்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்ட் மாடலில் பார்ப்போம். அதில் வந்துட்டு மூவ் டூல் இருக்குது. மூவ் டூல்னால் மூவ் செலெக்ஷன்ஸ், அதாவது ஒரு லேயரை நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல். அதாவது இதோட மீனிங் என்னென்னா, நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிற இமேஜில் ஒரு ரெக்டாங்கிள் பார்ட்டை வந்து நம்மளால் மார்க் பண்ணிக்க முடியும். எலிப்டிக்கல் மார்க்யூ டூல். ஸோ எலிப்டிக்கல் அப்படின்னா எய்தர் இட் வில் பி ஸ்பியர் ஆர் ஓவல் ஷேப் ஆர் சர்க்கிள். லாசோ டூல். லாசோ டூல் என்னென்னா ஃப்ரீ ஃபார்ம் ஷேப். நம்ம கொடுத்துருக்க இமேஜில் ஒரு ஃப்ரீ ஃபார்ம் ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் லாசோ டூல். மேக்னெட்டிக் லாசோ டூல் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஹை கான்ட்ராஸ்ட் எட்ஜஸ், அதோட ஷேப்பில் ஹை கான்ட்ராஸ்ட் எட்ஜஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன இமேஜ் கொடுக்குறோமோ நம்ம அந்த பக்கத்தில் கொண்டு போய் வச்சா போது இதுவே டக்குன்னு எப்படி மேக்னெட் ரெண்டும் நார்த் அண்ட் சவுத் போல் வந்துட்டு அட்ராக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும். பாலிகனல் லாசோ டூல். ஸோ இட் ட்ராஸ் ஸ்ட்ரெயிட் எட்ஜ்டு செக்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பார்டர் செலக்ட் பண்ணுறோன்னா அதில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம வந்து எட்ஜ்டு செக்மெண்ட்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் குவிக் செலெக்ஷன் டூல். இது வந்துட்டு செலெக்ஷன் பேஸ்டு ஆன் கலர் அண்ட் டெக்ஸ்சர் சிமிலாரிட்டி. நம்ம வந்துட்டு எய்தர் கிளிக் பண்ணுறோமோ இல்லை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறோமோ. நெக்ஸ்ட் பார்ப்போம் செலெக்ஷன் ப்ரஷ் டூல். நம்ம எந்த இடத்துல வந்துட்டு ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் மேஜிக் வாண்ட் டூல். சேம் திங், செலக்ட்ஸ் தி பிக்சல் வித் சிமிலர் கலர்ஸ் இன் அ சிங்கிள் கிளிக். ஸோ நம்ம ஒரு கிளிக் பண்ணோன்னா நமக்கு எந்த இடத்துலலாம் வந்துட்டு அன்வான்ட், அது அன்னெசரியான பிக்சரோ இல்லை அன்னெசரியான பார்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேஜிக் வாண்ட் டூல் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிஃபைன் செலெக்ஷன் ப்ரஷ் டூல். இது வந்துட்டு எய்தர் ஆட் ஆர் ரிமூவ் ஏரியாஸ். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அதோட எட்ஜஸை ஒன்று ஆட் பண்ண முடியும் நம்மளால், இல்லாட்டி ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆட்டோ செலெக்ஷன் டூல். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு நம்ம ஷேப் ட்ரா பண்ண பிறகு போய் செலக்ட் ஆகிக்கும். நம்ம வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆட்டோ செலக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம் என்ஹான்ஸ் குரூப். ஐ டூல். இது வந்துட்டு நம்ம எது வேணால் வைல்டு ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அனிமல் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதோட ஐஸ் நம்ம வந்துட்டு
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதுவே ஃபோட்டோஷாப்பில் போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணி எஃபெக்ட்ஸ் கொடுத்து லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கொடுத்து பண்ணோன்னா நம்மளோட அவுட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஐ டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெட் ஐ எஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் பெட் ஐ எஃபெக்ட், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, வைல்டு ஃபோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட்ஸ் க்ளோஸ்ட் ஐஸ், அதாவது நம்ம கண்ணை மூடி இருப்போம், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சில ஃபோட்டோஸ்லாம் கண்ணை மூடி இருப்போம், இது வந்து எக்ஸாம்பிள் வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம ஐ வந்து நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் ஐ டூல் வச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் ஸ்பாட்ஸ். நம்ம ஃபோட்டோவிலேருந்து அது சின்ன சின்ன ஸ்பாட்ஸாக இருக்குமே அன்வான்டாக, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ்ஸ் ஸ்பாட்ஸ் பை செலக்டிங் அ பார்ட். அதாவது நம்ம வந்து ஒரு பார்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண பிறகு அந்த இடத்துல எனக்கு இது இந்த இடத்துல அன்வான்டாக இருக்குது ஸ்பாட், ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஹீல் பண்ணுறோம். ஸோ ஹீலிங் ப்ரஷ் வந்துட்டு இதுக்கும் யூஸ் ஆகுது, எப்படி ஸ்பாட் ஹீலிங்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ப்ரஷ் டூல். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ஃபோட்டோவுடைய கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து நம்ம ஸ்மார்ட் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டீட்டெயில் ஸ்மார்ட் ப்ரஷ் டூல். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது வந்துட்டு பெயிண்டிங் டூல் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம், ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ண பிறகு அந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில் ஸ்மார்ட் ப்ரஷ் கொடுத்து இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் க்ளோன் ஸ்டாம்ப் டூல். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு இமேஜை நம்ம வச்சுக்கிறோம், அதே மாதிரி எனக்கு இந்த பக்கமும் இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம அதே அப்படியே க்ளோன் எடுக்கிறோம். ஸோ டிட்டோ ஆஃப் தி சேம், அதை தான் வந்துட்டு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். இது எது பேஸ் பண்ணினா பெயிண்ட்ஸ் வித் அ பேட்டர்ன் டிஃபைன்டு ஃப்ரம் யுவர் இமேஜஸ். அதாவது நம்ம வந்து வச்சிருக்க இமேஜில் பேட்டர்ன் அப்படியே எடுத்து காப்பி பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு இமேஜில் இருக்கிற பேட்டர்னை நமக்கு இன்னொரு இமேஜ், ஸோ இமேஜில் இருக்கிற பேட்டர்னை நம்ம வந்து பேட்டர்ன் எடுத்து அந்த ஸ்டாம்பை நம்ம இமேஜில் ஃபிட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுதான் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல். பிளர் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்டன் ஹார்ட் எட்ஜஸ். ஸோ இது வந்து பிளர் பண்ணி காமிக்கும். எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபோன்லேயே இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம், ஸோ ஒரு ஆக்வர்டான பேக்ரவுண்ட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டை பிளர் பண்ணிடுவோம். நம்மளது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்ட் பிளர் பண்ண பிறகு நம்மளது ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் எம்போஸ் பண்ண மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஷார்பன் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஷார்பன்ஸ் அ ஃபோட்டோ பை ஃபோக்கஸிங் சாஃப்ட் எட்ஜஸ். சாஃப்டாக இருக்கிற எட்ஜஸை வந்து நம்ம ஷார்பன் டூல் மூலியமாக ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் அந்த ஃபோட்டோஸை ஒரு ஷார்பன் எட்ஜஸ் மூலியமாக கொண்டு வர முடியும். எப்படி ஒரு ஷார்ப்பனான இமேஜை நம்ம பிளர் டூல் வச்சு சாஃப்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஒரு இமேஜை ஷார்பன் டூல் வச்சு நம்ம வந்து ஷார்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸ்மட்ச் டூல். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு வெட் பெயிண்ட் மாதிரி தான். வி ஆர் ஜஸ்ட் ஸ்மட்ஜிங். எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம காஜல் போடும்போது உங்களுக்கு ஸ்மட்ஜ் ஆகுது இல்லையா, ஸோ சேம் திங் அதே மாதிரி தான் நம்ம ஸ்மட்ச் கொடுக்குறோம். அடுத்தது ஸ்பாஞ்ச் டூல். இதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சேஞ்சஸ் தி கலர் சேச்சுரேஷன். இப்போ நம்ம வந்துட்டு சிஎம்ஒய்கே, ஆர்ஜிபி, அப்புறம் லேப் கலர்ஸ், கிரே ஸ்கேல் அண்ட் தென் பிட் மேப், இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாட்ஜ் டூல். ஸோ இதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இமேஜை வந்துட்டு அதோடைய ஏரியாவை லைட்டன் கொடுக்கும், அதுக்காக தான் வந்துட்டு நம்ம டாட்ஜ் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் குரூப் பார்ப்போம் ட்ரா குரூப். ஸோ இதோட டூல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரஷ் டூல். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கிரியேட்ஸ் சாஃப்ட் ஆர் ஹார்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் கலர். நெக்ஸ்ட் இம்ப்ரெஷனிஸ்ட் ப்ரஷ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா சேஞ்சஸ் தி எக்ஸிஸ்டிங் கலர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டாக இருக்கிற ஒரு கலரை வந்து நம்ம வந்து இன்னொரு கலருக்கு நம்ம வேணுங்கிற கலர், இப்போ வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக பிளாக் இருக்குது, ஸோ வி நீட் ப்ளூ அப்படிங்கிறப்ப அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி இந்த டூல் வச்சு நம்ம ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல்.
சேம் திங் இம்ப்ரெஷனிஸ்ட் ப்ரஷ் டூல் மாதிரியே தான். இது வந்துட்டு நமக்கு வேணுங்கிற கலரை நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு இமேஜில் ஸ்பெசிஃபிக்காக கிளிக் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்துட்டு கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். நெக்ஸ்ட் எரேசர் டூல். ஸோ எரேசர் டூல் நார்மலாக வந்துட்டு நம்ம இமேஜ் வந்து இப்போ எரேஸ் பண்ணணும், எனக்கு வந்து இந்த பார்ட் அன்னெசரியாக இருக்குது, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எரேஸ் இட் அப்படின்னா நீங்கள் எரேஸ் டூல் கிளிக் பண்ணி இந்த பிக்சலேட் ஆகாமல் நீங்கள் அன்வான்டாக இருக்கிற ஏரியாவை கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் எரேசர். எதுக்காக பேக்ரவுண்ட் எரேசர் யூஸ் பண்ணுறோன்னா டர்ன்ஸ் கலர் பிக்சல்ஸ் டு டிரான்ஸ்பரண்ட். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது அண்ட் தென் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட பிங்க் கலர் ட்ரெஸ் இருக்கும், பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கிறத நம்ம எரேஸ் பண்ணி ஒயிட்டாக மாற்றிடும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். அதுக்கு தான் வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேசர். நெக்ஸ்ட் மேஜிக் எரேசர் டூல். மேஜிக் எரேசர் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா சேஞ்சஸ் ஆல் சிமிலர் பிக்சல்ஸ். நம்ம ஒரு ஃபோட்டோவை ட்ராக் பண்ணும் போது உங்களுக்கு சிமிலராக இருக்க மாதிரி எல்லா பிக்சல்ஸும் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் பெயிண்ட் பக்கெட் டூல். இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ஸ் அண்ட் ஏரியா. இப்போ சிமிலராக இருக்கிற கலர்ஸில் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணும் போது அதே கலர் எல்லாத்துக்கும் சேம் ஆயிரும். இதுதான் வந்துட்டு பெயிண்ட் பக்கெட் டூல். நெக்ஸ்ட் கிரேடியன்ட் டூல். கிரேடியன்ட் டூல் பார்த்தோன்னா நிறைய கலர்ஸ் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஒரு இமேஜை நம்மளால் மாற்ற முடியும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். எக்ஸாம்பிள் ரெயின்போ. நெக்ஸ்ட் கலர் பிக்கர் டூல். கலர் பிக்கர் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா காப்பீஸ் ஆர் சாம்பிள்ஸ் தி கலர் ஆஃப் அன் ஏரியா டு செட் நியூ ஃபோர்க்ரவுண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டை புதுசாக நம்ம செட் பண்ணுறதுக்கு எய்தர் நம்ம காப்பி பண்ணுறோம் இல்லாட்டி சாம்பிள்ஸ் ஆஃப் கலர்ஸ் எடுக்கிறோம் அதே ஃபோட்டோவிலேருந்து. அதுதான் வந்துட்டு கலர் பிக்கர் டூல். நம்ம வேணுங்கிற கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் கஸ்டம் ஷேப் டூல். கஸ்டம் ஷேப் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வேணுங்கிற ஷேப்பை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி கஸ்டம் ஷேப் டூல். அப்புறம் ரெக்டாங்குலர், எலிப்டிக்கல். ஸோ எலிப்டிக்கல்லே சர்க்கிள், ஓவல், ஸ்பியர் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் டாபிக் மாடிஃபை குரூப் ஆஃப் தி எக்ஸ்பர்ட் மோட் டூல் பாக்ஸ். மாடிஃபை குரூப்போடைய டூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். மாடிஃபைனா என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ சேஞ்சஸ் நம்ம அதில் கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் டூல் பார்ப்போம், க்ராப் டூல். க்ராப் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ட்ரிம்ஸ் தி பார்ட் ஆஃப் அன் இமேஜ். ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ ரெக்டாங்குலராக இருக்கிற ஒரு இமேஜை எனக்கு ஸ்கொயர் ஷேப்க்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு க்ராப் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்துட்டு க்ராப் டூல். ஸோ அக்கார்டிங் டு அவர் நீட்ஸ் நம்ம வந்து மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் குக்கி கட்டர் டூல். குக்கி கட்டர் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா க்ராப்ஸ் அ ஃபோட்டோ இன்டு அ ஷேப் தட் வி சூஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிக்சர் இருக்குது, அந்த பிக்சரில் நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப் நம்ம அதில் ட்ரா பண்ணி கட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இமேஜ் வந்து ரெக்டாங்குலரில் இருக்குது, நமக்கு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வேணும் அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும். அப்படிங்கிறப்ப நம்ம சர்க்கிள் அங்கே ட்ரா பண்ணிக்கணும். ஷேப் செலக்ட் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ண பிறகு நம்ம எந்த இடத்துல நமக்கு வேணுமோ ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கான அந்த ஃபோட்டோ நமக்கு எதிர்பார்த்த ஷேப்லேயே, ஸோ சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஃபோட்டோ கிடச்சிரும். அதுக்கு தான் வந்துட்டு குக்கி கட்டர் டூல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் க்ராப் டூல். பர்ஸ்பெக்டிவ் க்ராப் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ பிக்சர். ஸோ நம்ம க்ராப் பண்ணும் போது அதோட பர்ஸ்பெக்டிவே மாறுது. நெக்ஸ்ட் ரீகம்போஸ் டூல். ரீகம்போஸ் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இன்டெலிஜென்ட்லி ரீசைசஸ் தி ஃபோட்டோஸ் வித்தவுட் சேஞ்சிங் தி இம்பார்ட்டண்ட் விஷுவல் கண்டென்ட். அதாவது விஷுவல் கண்டென்ட், இப்போ வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் பக்கத்தில் அனிமல்ஸ் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஹியூமன்ஸ் இருக்குது, பட் அதுக்கு பக்கத்தில் நிறைய ட்ரைனேஜ் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த ட்ரைனேஜ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு ரிமூவ் இட் அப்படின்னா அந்த ட்ரைனேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிறது என்ன, அந்த இடத்துல ஹியூமன்ஸ் வேணும், அந்த பில்டிங் வேணும், அனிமல்ஸ் வேணும். ஸோ இந்த மூணு மட்டும் இருக்கிற மாதிரி இந்த விஷுவல் கண்டென்ட் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்மளால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும் ஃபோட்டோஸை.
நெக்ஸ்ட் கண்டென்ட் அவேர் மூவ் டூல். கண்டென்ட் அவேர் மூவ் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, செலக்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இன் யோர் ஃபோட்டோ அண்ட் மூவ்ஸ் தி செலெக்ஷன் டு அ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம், அந்த ஃபோட்டோவில் நம்ம ஒரு ஏரியாவை மட்டும் ஸ்பெசிஃபிக் ஏரியாவை செலக்ட் பண்ண பிறகு எனக்கு இந்த ஏரியா ரைட் சைடில் இருக்குது, ஸோ ரைட் டு லெஃப்ட் எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை நம்ம ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் இல்லாட்டி நமக்கு வேணுங்கிற இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். அதுதான் கண்டென்ட் அவேர் மூவ் டூல். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் டூல். ஸ்ட்ரெயிட்டன் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு இமேஜை நமக்கு வெர்டிக்கலாக வேணுமா இல்லை ஹாரிசான்டலாக வேணுமா அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டன் டூல் வச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கோட செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் உங்களுக்கு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில்